இன்னைக்கு லஞ்சுக்கு சௌச்சௌ சாம்பார் அண்ட் இது கூடவே பட்டாணி உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணியிருக்கேன். குக்கரில் பருப்பு அண்ட் பச்சை மிளகாய், தக்காளி, இது கூட பெருங்காயம், இதோட 4 பல் பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுக்கிறேன். வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, சீரகம், வெந்தயம் சேர்க்கும் போது சாம்பார் ரொம்ப வாசமாக இருக்கும். இது கூடவே சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு, சாம்பார் தூள் அண்ட் வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டு அண்ட் வெந்த பருப்பில் நான் காயெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருவேன். புளி கொஞ்சமாக எடுத்து புளி தண்ணி சேர்த்து நல்லா புளி தண்ணியோட நல்லா அந்த சாம்பாரை நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் சாம்பார் நல்லா கெட்டியாக ரெடி ஆகிடும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு சிம்பிளான சாம்பார் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வானலில் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஆல்ரெடி உருளைக்கிழங்கு அண்ட் பச்சை பட்டாணியாக வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டேன். இது கூட வெங்காயம் பொடியாக கட் பண்ணினது அண்ட் பூண்டு, பெருஞ்சீரகம் நல்லா தட்டிட்டு இது கூட சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இது கூட உப்பு, குழம்புத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு தக்காளி மட்டும் எடுத்துருந்தேன். இது வெந்து ரெடியானதும் நம்ம வேக வச்சுருக்க பச்சை பட்டாணி அண்ட் உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டாச்சு. இது சாம்பார் சாதத்தோட ரொம்ப அல்டிமேட்டான ஒரு காம்பினேஷன். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மசாலாவோட நல்லா வெந்து ரெடி ஆகி அப்படியே ஃபுல்லாக ட்ரை ஆகி வரும். அந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா அருமையாக பட்டாணி அண்ட் உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. இது சாம்பார் சாதம் மட்டும் இல்லை, தயிர் சாதம் கூட அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஒரு முறை. நீங்கள் இன்னும் சக்தஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.